வணக்கம். மனது இரண்டு நிலைக்கும் துணை நிற்கும். நல்லதுக்கு நிற்கும், கெட்டதுக்கு நிற்கும். மனது இரண்டு வேலைக்காரன், ரெண்டு வேலையும் செய்வான். நல்லதுக்கு துணை நிற்கும், கெட்டதுக்கு துணை நிற்கும். இரண்டு வேலைக்காரன் மனது. இந்த மனது இரட்டை வேலைக்காரன், இரண்டு வேலைக்குரியவன். ஆனால் நமது சிந்தனையின் என்ன வடிவம்தான் காரியங்கள், செயல்கள். ஆகையால் நம் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும்போது இந்த மனது ஒன்றும் செயல்பட முடியாது. மனது இடும் நல்லதை யாசிக்க வேண்டும். மனது இடும் நல்லதை யாசிக்க வேண்டும். மற்றதை விட்டுவிட்டு மனதால் வரும் சிக்கல்கள் நின்றுவிடும். நல்லதை யாசிக்கலாம், மற்ற விட்டுவிட வேண்டும். அப்படி விட்டுவிடும் போது மனதால் ஏற்படும் சிக்கல்கள் எதுவும் இராது, நின்றுவிடும். அனைத்து நிலைக்கும், இந்த ரெண்டு நிலைக்குமே மனதுதான் காரணம். மனம் ஒரு குரங்கு, ஒரு நிலைக்கு இராது. அது கடந்து இறையோடு யாசிக்க பூசிக்க மனதும் இறையோடு ஐக்கியப்பட்டு விடும். அதை இந்த மனது கடந்து நாம் இறையோடு இருக்கும்போது, யாசிக்கும்போது மனதும் இறையோடு ஐக்கியப்பட்டு விடும். அந்த இறையோடு ஐக்கியப்படும் போது மனது என்னாகுன்னா, பின்பு மனதால் விளைவு இல்லை. இந்த மனதினால் எந்த விளைவும் இல்லை. அது இறை ஐக்கியத்தோடு இணைந்து விடும். இந்த பேரின்ப நம்ம இறை நிலையாக ஐக்கியப்பட்டு விடும். மனது இந்த ஒரு நிலை, அந்த இறை ஐக்கியத்தில் இருக்கும்போது மற்றதே அந்த முன்னுண்டு தூக்காது. அந்த தவறானது, ஒரு தவறான சிந்தனையை முன்கொண்டு செலுத்தாது, எண்ணப்படுத்தாது. அதுதான் உண்மை. அதான் அந்த இறை ஐக்கியத்தோடு மனதை பட்டுவிட்டால், அந்த பட்டுவிடும் போது பின்பு மனதால் விளைவு இல்லை. இந்த மனதால் எந்த விளைவு இல்லை. பின்பு என்ன? பேரின்பம்தான். பேரின்பமாக வாழலாம். மனதால்